தலைவன் தலைவினா குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அந்த கான்செப்ட்ல தான் இந்த படம் இருக்கு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்ச படம் தான். இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் யாருன்னு பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணி வாழ்றாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரி கட்டுறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஆர்கே சுரேஷா இருக்கட்டும், நித்யா மேனனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், தீபா, அப்புறம் சரவணன், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை ரொம்ப பக்காவா ஒரு சூப்பரான ஒரு லெவல்ல காட்டியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் திறமையை. அதுவும் இந்த நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா பொண்டாட்டி புருஷ மெட்டீரியல் அப்படி வளர்ந்துருக்காங்க. சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு படம். ஒரு கல்யாணத்தை இப்ப எல்லாருமே ஒரு ஈவெண்டா தான் பாக்குறாங்க, யாருமே ஒரு வாழ்க்கையா பாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிவோர்ஸ் கேட்டு நிறைய பேர் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்கும்போது அந்த வருத்தமோ வேதனையும் தெரியாது, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட கஷ்டமும் வலியும் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தெரியாத ஒரு சீக்வன்ஸ் என்னன்னா, ஆர்கே சுரேஷ்க்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனைன்னு படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. பாண்டியராஜ் நல்ல தெளிவான ஒரு மெசேஜா மக்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் நல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் இந்த படத்தை பாருங்க, குறிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க, குறிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரியா?